நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்ல போகிறேன். ஆனால் உங்கள் எல்லாருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இன்னும் உங்கள் கூட பகிர போகிறேன். என்ன சம்பவம்னா, இந்த பாசிமணி மாலையெல்லாம் விற்றுட்ருக்காங்க இல்லையா, இந்த மாதிரிப்பட்டவங்க சின்ன குழந்தைங்க அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தேன். அந்த இடத்த பார்த்தோன்னே என் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிச்சு. அந்த பிள்ளைகள் எல்லாமே வெயில், மழை, குளிர் எல்லாத்துலேயுமே அந்த பிள்ளைகள் அங்கே தவிர்த்து அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த வித நோயும் கிடையாது. நம்ம பிள்ளைகளை ஒரு மழையில் நினைக்கவோ இல்லை ஒரு பனி பொழுது விடியகாலம் பொழுதில் நடத்தி கொண்டு செல்லவோ 1000 கட்டுப்பாடு பிரச்சனை. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் டீ குடிக்க போகும்போது நடந்து போகணும், ஐயோ வேண்டாம் தணுப்பு குளிர் சரியாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு எதிர்ப்பு சக்தி அதில் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி இங்கே இந்த மழை வெயில் எல்லாமே இந்த பிள்ளைகள் அனுபவிக்கும் போது தனி ஒரு எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு உருவாகுது. அதுதான் உண்மையான விஷயம். இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைகளை விளையாடிட்டே இருந்தது. இதே மாதிரி எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் மழையில் வெயிலில் அதே மாதிரி குளிரில் படுத்திருக்க பிள்ளைகளுக்கு அந்த கடவுளோட கருணை அதெல்லாம். ஏன்னா கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரமாக இருக்கலாமே நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் குறித்து யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் சிந்திச்சிருந்தா எனக்கு ஒரு பதில் தாருங்க. சரிதானே நான் சொன்னது?